பெர்சிக்யூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மதம் சார்ந்தோ, ஒரு இனம் சார்ந்தோ வந்து உலகத்தில ஏதோ ஒரு மூலையில நடந்துட்டே இருக்கு. காசால நடக்கிறத பத்தி நம்ம வந்து பல வாட்டி பேசியிருக்கோம். நம்ம சேனல்லயும் பேசியிருக்கோம். நண்பர்கள் கூடயும் வந்து மற்ற சேனல்கள்லயும் பேசியிருக்கோம். நம்ம சேனல்ல வந்து நெறைய கெஸ்ட்டெல்லாம் கூப்பிட்டு கூட வந்து பேசியிருக்கோம். இது எந்த இனத்துக்குமே, எந்த மதத்துக்குமே அவங்க அந்த இனம், அந்த மதத்த சார்ந்தவங்க அப்படிங்கிறதுக்காகவே அங்க சிறுபான்மையினர் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எதிரா நடக்கக்கூடிய வன்முறை அப்படின்னா, யாரா இருந்தாலும் நம்ம வந்து பேசுவோம். ஒரு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது துரோகம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் நம்மளுக்கும் வந்து வாய்க்க தகராறு இருக்கு. அப்படிங்கிற மாரி யாரா இருந்தாலும் சரிங்க, எந்த இனமும், எந்த ஒரு மதம் சார்ந்தவங்களும் சிறுபான்மையினரா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வந்து கொல்லப்படக்கூடாது, அழிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருப்போம். இதில யார் கோச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல யார் நம்மளுக்கு இது ஆதரவா நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாலும் சரி, அதுக்காக நம்ம பேசல. மனசாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து பேசுறோம். சரி. இப்போ கிறிஸ்தவர்கள் நைஜீரியா நாட்டில வந்து பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கா வந்து கொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து செய்திகள் வருது. அதிகாரப்பூர்வமான செய்திகள் வரல. ஆனா, பில் மேஹர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியன் அவர் வந்து ஒரு யுஎஸ்ல ஒரு ஷோல வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு போட்டு வந்து உடைக்கிறாரு. ஏங்க நானே ஒரு ஏத்திஸ்ட்டு, நான் கிறிஸ்டியன் இல்ல. ஆனா எல்லாருமே பாலஸ்தீனுக்காக, காசாக்காக பேசுறீங்க. ஆனா 10,000த்துக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் வந்து நைஜீரியால வந்து கொல்லப்பட்டுருக்காங்க. இது தினம் பல வருஷங்களா நடந்துட்டே இருக்கு. அத விடுங்கங்க 18,000 சர்ச்ச வந்து எரிச்சுட்டாங்க. கிறிஸ்தவர்கள தேடி தேடி ஜினோசைட் அது இனப்படுகொலைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி வந்து கிறிஸ்தவர்கள சும்மா பிளான் பண்ணி வந்து கொன்னுகிட்டே இருக்காங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்ல இருந்து நைஜீரியன் மிலிட்ரியில சில பேர் உதவுறது மட்டும் இல்லாம, போகோ ஹராம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்பு. நான் போகோ ஹராம் பத்தி பின்னாடி சொல்றேன். இந்த மாரி வந்து அத பத்தி யாருமே பேசவே மாட்றீங்க. கிறிஸ்தவர்களோட உயிர்லாம் மட்டும் உயிர் இல்லையா? அப்படின்னோனே எதிர்ல உட்கார்ந்துட்டு இருக்க கெஸ்ட்லாம் சூப்பர் நீங்க இத பத்தி பேசுனீங்க அப்படின்னோன பெரிய கைத்தட்டல் வந்து இது அப்படியே வந்து காட்டுத்தீ மாரி அந்த நியூஸ் வந்து பரவுது. இதை மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிற யூரோப்பில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி அவங்கவுங்களுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 21வது நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக எத்தனை பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னா வந்து நிறையா நியூஸ் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 1,10,000 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதில் கொத்தா நிறைய கில்லிங்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது செய்திகள் கூறக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையை சார்ந்தவங்களாக இருக்காங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கே வந்து நம்மளுக்கு பயமாக இருக்குது. ஆனால் நம்ம யார் ஒடுக்கப்பட்டாலும் யார் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேடி கொல்லப்பட்டாலும் யார் வந்து பார்த்திங்கன்னா அழிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல யாராவது ஒரு நியாயப்படுத்தினாலும் அதுக்கு எதிராக நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ வந்து கிறிஸ்தவர்களோ இல்லை முஸ்லீம்ஸோ இல்லை பாலஸ்தீனியர்களோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சமமாக இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணுறப்போ வச்சு பார்க்கணும். ஸோ கிறிஸ்தவர்கள் தேடி தேடி வந்து நிஜமாகவே கொல்லப்படுறாங்க அப்படின்னா வந்து அது எந்த விதத்திலுமே ஏற்றுக்கவே முடியாது. அப்படிங்கிறனால உலகத்தின் பார்வைக்கு இது வரணும். இதில் கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்து கொல்லப்படுறாங்களா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது இவ்வளோ நாள் நியூஸ் ஃபாலோ பண்ணிருந்த வரைக்கும் வந்து போகோ ஹராம் அப்படிங்கிற குரூப்பு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் வந்து கிறிஸ்தவர்களை சுட்டு கொள்வது சூசைட் பாம்பிங் மூலிமா கொள்வது கூட்டு போய் கழுத்தறுத்து கொள்வது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து 2002ல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்போதுலேருந்து தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே தான் இருக்குது. அவங்க இன்றைக்கு வரைக்கும் வந்து கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இல்லைங்க வெஸ்டர்ன் ஃபிலாசபி வந்து உள்ளே வரக்கூடாது, வெஸ்டர்ன் எஜுகேஷன் உள்ளே வரக்கூடாது, முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிக் ரூல் தான் அங்கே இருக்கணும், இஸ்லாமிக் சட்டங்கள் தான் இருக்கணும், ஹராமான விஷயங்கள்லாம் அது வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து தவிர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆயுத போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, தீவிரவாத நடவடிக்கையும் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி செய்திகள் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுறாங்கன்னா கொல்லப்படுறாங்க தான். ஆனால் அந்த பில் மேயர் அப்படிங்கிற காமெடியன் சொல்கிற மாதிரி 10,000த்துக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் ரீசெண்ட் டைம்ஸில் கொல்லப்பட்டிருக்காங்களா, 18,000 சர்ச்சை வந்து எரிச்சிருக்கா, முற்றிலுமாக வந்து கிறிஸ்டியன்ஸே வந்து அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நைஜீரியா அரசாங்கம் விரும்புதா அப்படிங்கிறது உறுதிப்பட ஒரு செய்தி அப்படின்னு கேட்டால் அது வந்து நம்மளுக்கு வந்து சொல்ல முடியாது. உறுதிப்படாமல் நம்ம எதுவுமே வந்து பேச முடியாது. ஏன்னா அதில் பெரிய அரசியலும் இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா யுஎன் அசம்பிளியில் வந்து இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை பாலஸ்தீன் பிரச்சனை போயிட்டே தான் இருக்குது இல்லையா, அதில் நைஜீரியா வந்து காசாவுக்கு ஒரு சப்போர்ட்டான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒன் சைடட் மீடியா கொடுக்கக்கூடிய நெரட்டிவ்ஸ்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் யூஎனில் பர்மனெண்ட்டாக ஒரு இடமும் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லாபி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்மளோட நெரேட்டிவ் செட் ஆக மாட்டான் போல இருக்குது, நம்ம சொல்ல பேச்சு கேட்க மாட்டான் அப்படிங்கிறனால அமெரிக்க அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு செய்தியை பரவ விட்டு பாருங்கள் கிறிஸ்தவர்கள்லாம் அங்கே வந்து ஜெனோசைட் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களுக்கு போய் எப்படி நம்ம வந்து ஜனநாயக மன்றத்தில் வந்து சபையில் ஒரு இடம் கொடுக்க முடியும், நிரந்தரமான இடம் அப்படிங்கிற மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட வேலையாக இது இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதற்காக வந்து அமெரிக்காவோட வேலையாக இருக்கும், கிறிஸ்தவர்களாக கொல்லப்படவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நைஜீரியா வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கண்ட்ரிங்க. நைஜீரியாவில் நிறைய பிரச்சனை இருக்குது.
முக்கியமான பிரச்சனையாக வந்து பாவர்ட்டி. அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நைஜீரியன்ஸ் பிளாக் வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து போயிட்டு நிறைய கண்ட்ரீஸில் இருக்காங்கன்னா நைஜீரியன்ஸ் நிறையா இருப்பாங்க. அங்கேருந்து எப்படியா விட்டு ஓடிடணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. நைஜீரியாவில் சில துறைகள் மட்டும்தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து செயல்பட்டுருக்கு. இந்த நைஜீரியாவோட நம்ம அந்த ரிலீஜியஸ் டெமோகிராஃபியை வந்து பார்க்கலாம். நார்த் நைஜீரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முஸ்லீம் பாப்புலேஷன். இப்போ வந்து நம்ம இந்த கண்ட்ரினா அது யார்ப்பா மேஜர் பாப்புலேஷனா இந்தியானா ஹிந்துன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நைஜீரியாவில் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா நார்த் நைஜீரியாவில் வந்து முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகம். சவுத் நைஜீரியாவில் வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து பாப்புலேஷன் லெவலில் வந்து ஒரே விதமான சதவீதம் தான் இருக்காங்க. இதில் இன்னும் டைவர்ஸாக வந்து மிடில் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிடில் இருக்கக்கூடிய இடங்கள்ல நைஜீரியாவில் வந்து எல்லாருமே கலந்துருப்பாங்க. அந்த மண்ணிலே தோன்றின நிறைய மதங்கள் நம்பிக்கைலாம் இருக்கும்ல, அதை சார்ந்தவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ட்ரி. உங்களுக்கு தெரியும்ல, எல்லா கண்ட்ரீஸுமே வந்து நார்த்து சவுத்துன்னு வேறு வேறு மாதிரி டிவைடாக இருக்குன்னா அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸு, இல்லை கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸு, இல்லை இஸ்லாம் இன்வேஷன். இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரிஸை 2ஆக வந்து பிரிச்சிருப்பாங்க. இதில் என்ன ஒரு கொடுமைனா, பின்னாளில் நைஜீரியாவுக்கு வந்த கிறிஸ்தவமோ இஸ்லாமோ அந்த மதங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டினரை எப்படி வந்து பிரித்தாளுதுன்னு பாருங்கள். இது எல்லா மதத்துக்கும் எல்லா நம்பிக்கைக்கும் வந்து பொருந்தும், எல்லா ஃபிலாசபிக்கும் இது பொருந்தும். சரி, எனவே இப்படி இருக்கிறப்போ வந்து ஆல்மோஸ்ட் சேம் அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷனில் இருக்கிறவங்க எப்போவுமே ஒரு பெரிய டிஸ்பியூட்டில் வந்து மத ரீதியாக இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. இதில் லேண்ட் டிஸ்பியூட் வந்து நிறையா இருக்குது. இனங்கள் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆதிக்குடி இனங்கள்லாம் இருக்குல்ல, அதன் மூலியமாக நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதை தாண்டி தான் மதம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக வருது. அதில் 2002 இந்த போகோ ஹராம் அதை எஸ்கலேட் பண்ணி விட்டு இன்றைக்கு வரைக்கும் ஒரு தீவிரவாத இயக்கமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறனால ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் ப்ராப்ளம் வந்து காட்டப்படுது. இல்லை கிறிஸ்டியன்ஸ் வந்து தேடி தேடி கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்தாலும் கொத்து கொத்தாக வந்து கொண்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கொண்டிருக்காங்க. பட் இந்த குறிப்பிட்ட செய்தி இப்போ வருதே அது உண்மையானு தெரியல. ஏன்னா இன்னொரு பக்கம் ரெசிஸ்டன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்பும் இப்போ போகோ ஹராம் லெவலுக்கு இல்லை அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்பும் வந்து தொடங்கி இந்த போகோ ஹராம் மாதிரியான நிறையா இருக்குது. ஏன்னா போகோ ஹராம் மட்டும் ஒரு அமைப்புன்னு சொல்லிட முடியாது. இந்த மாதிரி தீவிரவாத குழுக்கள் நிறையா இருக்குது. அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக கிறிஸ்தவ தரப்புல இருந்தும் நிறைய பேர் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து இஸ்லாமில் எப்படி சொல்லியிருக்கா, கிறிஸ்தவர்கள் சொல்லியிருக்கா அப்படின்னா நம்ம கேட்கவே தேவையில்ல. எல்லா மதத்தின் பேரால் இப்போ கிறிஸ்டியானிட்டி பேரை சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா பல இன அழிப்புகள்லாம் வந்து நடந்திருக்கு. ஆனால் கிறிஸ்தவ மதம் சொல்லுதா, அதே வந்து இஸ்லாமுக்கும் பொருந்தும். அதன் பேரை வச்சு இவங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு கண்ட்ரியை இப்படி வந்து மத ரீதியாக வந்து டிவைட் பண்ணுறதுக்காக அந்நிய சக்திகளோட வேலையா, நைஜீரியாவை ஜனநாயக சபையில் ஒதுக்கி வைக்கிறதுக்காக ஒரு அரசியலா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காசாவை பற்றி நம்ம வந்து பேசுகிறதே ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காசாவில் வந்து ஏன் வந்து பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து இப்போ வந்து நிறையா படுகொலைகள் வந்து நிகழ்த்தப்பட்டதே தான் இருக்குது. போன வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன் இஸ்ரேலில் ஈரான் பிரச்சனை வந்தப்போ தொடர்ந்து இந்த காசா ப்ராப்ளம் பற்றி அதிகமாக பேசிகிட்டே இருந்தாங்க, ஹைலைட் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து ஹமாஸ்க்கும் இஸ்ரேலி இராணுவத்துக்கும் நடந்த அந்த சண்டை இருக்கு இல்லையா, அதை பற்றி எல்லாருமே ஹைலைட் பண்ணி வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. அதற்கப்புறம் நிறைய பேர் வந்து மீடியாவில் அதை பற்றி பேசலை, தொடர்ந்து அது குறித்து வந்து செய்திகள் போடல அப்படிங்கிற அங்கே வந்து பிரச்சனையே நடக்கல அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிராது. இன்றைக்கி நம்ம பேசவும் பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து இன அழிப்பு அப்படிங்கிறது வந்து நடந்துட்டுருக்கு. அதுவும் டிசைனாக நடத்துகிறாங்கங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் எங்கே இருப்பாங்க, சின்ன பசங்க எங்கே இருப்பாங்க, அதாவது அடுத்த சந்ததி அப்படிங்கிறவங்க வந்து பாலஸ்தீனியர்கள் வந்து வந்துடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி குறிப்பாத்து இஸ்ரேல் ராணுவம் வந்து தினம் வந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்குது. இதில் நிறைய பேர் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இஸ்ரேல் தரப்புலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வெளியிடாத ஒரு செய்தி, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இஸ்ரேலில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. அது இஸ்ரேலில் வந்து ஜூஸ் பாப்புலேஷன் அதிகம், கிறிஸ்டியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலியர்கள் அங்கேயே வந்து ரொம்ப நாளாக வந்து தங்கியிருக்கிற ஜூஸு பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி மாதிரி அமைச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடியிலேருந்தே அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா யூதர்கள் இருந்தாங்கல்ல, யூரோப்புக்கு போயிட்டு வராமல், இல்லை வந்து உண்மையான யூதர்கள் இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். அவங்க இந்த காசா இனப்படுகொலைக்கு எதிராக வந்து எப்போல்லாம் வந்து சான்ஸ் கிடைக்குதோ கும்பலாக திரண்டு வந்து இஸ்ரேலிய கொடியை ஏந்தியே வந்து பெஞ்சமின் நெத்தான்யாகுவுக்கு எதிராக வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த இந்நாள் இப்போ பண்ணாதீங்க, அவங்க நம்ம ரத்த சொந்தம், நம்மளுக்கு பக்கத்துலேயே தான் ரொம்ப நாள் எல்லாருமே தான் ஒன்றா தான் இருந்திருக்கோம், இதை பண்ணுறது இந்த குறிப்பிட்ட அரசாங்கம் தான். அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து வந்து இந்த இடத்த எடுத்துக்கிட்ட யூதர்கள்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த இடத்த எடுத்துக்கிட்டவங்களோட வேலை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எதிர்ப்பாக வந்து தெரிவிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க அப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதே ஒரு செய்தியாக முடிஞ்ச அளவுக்கு வெளிலே வந்துடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப குறிப்பாக வந்து பெஞ்சமின் நெத்தன்யாவோட அரசாங்கம் வந்து பார்த்துக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வெளில வர்றதே இல்லை.
இதில காசால நடக்கிற நெறைய விஷயங்கள் எப்படியெல்லாம் வந்து கொண்டுட்டே இருக்காங்க டெய்லி எப்படி செய்திக்கு வராம அத ஸ்டாப் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தனி காணொளியிலேயே பேசணும். ஏன்னா, அங்க இப்போ ரெட் கிராஸ் இருக்குல்ல, அவங்க வந்து இந்த காசால வந்து யாரெல்லாம் குண்டடிப்பட்டு கிடக்குறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் உணவு தேவைகள் இருக்கோ, இந்த மாரி யாராவது எடுத்துட்டு போய் எல்லா கண்ட்ரீஸ் சைட்லேருந்தும் குடுக்கணும் அப்படின்னு நெனைச்சா, அந்த கண்ட்ரீஸ வந்து இன்டைரக்ட்டா ஒரு அரசியல் பண்ணி மிரட்டி, அந்த எல்லைகள வந்து பூட்டி போட்டு, எந்த ஒரு நிவாரணப் பொருட்களும் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள போய் சேர்ந்துறக்கூடாது அப்படிங்கிறத வந்து பார்த்து, பார்த்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இத வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பல லேயர்கள் இருக்கிறனால, அத நம்ம ஒரு தனி காணொளியில பேசலாம். எது எப்படியோ இப்போ அந்த ஜனநாயக மன்றத்தில நைஜீரியாவுக்கு ஒரு இடம் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறனால பண்ணக்கூடிய அரசியலா இருந்தா, அது வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா, கிறிஸ்தவர்கள் தேடி தேடி வந்து கொல்லப்படுறாங்க ஆயிரக்கணக்கா. 1,10,000 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டது உண்மை அப்படிங்கிற பட்சத்தில, இதுவும் வந்து உலகத்தின் பார்வைக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நெறைய பேர் இதையும் இதற்கு எதிராவும் வந்து பேசணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை இங்க. அண்ட் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ட பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.